நம்முடைய விடிவெள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை ஐயா அவர்கள் கூட நம்முடைய உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய எல்லா ஆண்டும் கூட கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது ஒரு பெரிய பாகியம். அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேடையில் இருக்கின்றார்கள். முனுசாமி அவர்கள் தலைமையில் எல்லா ஆண்டும் கூட இந்த விழாவை மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டு பார்த்து நிறைய குழந்தைகளை பார்க்க முடிகிறது, நிறைய இளைஞர்களை பார்க்க முடிகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு சரித்திரத்தின் மீது ஆர்வமாக தங்களுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுகளோடு இந்த நிகழ்ச்சியில் நாமும் பங்கேற்க வேண்டும், நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மேடையில் இருக்கக்கூடிய OSN செங்கோட்டன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மரியாதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வேதானந்தம் அவர்கள், சிவசுப்ரமணியம் அவர்கள், என்னுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் உட்பட எல்லா மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய அணியினுடைய தலைவர் அண்ணன் GK நாகராஜ் அவர்கள் ஒரு ஆண்டும் இந்த நிகழ்வு எதற்கு நம்ம போகலையோ இந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை எப்பொழுதும் இந்த நிகழ்வுக்கு முதல் ஆளாக வருவாங்க. அண்ணன் GK நாகராஜ் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய நாட்டாமை அவர்கள், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் அண்ணன் சரத்குமார் அவர்கள், உங்களுக்கு தெரியும், இப்போ தான் மிக முக்கியமாக நிறைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் இந்த 3 பெட்ரூம் ஹவுஸ் அப்படிங்கிற படத்தில் மிகச்சிறப்பாக ஒரு மிடில் கிளாஸாக நாம் படக்கூடிய பிரச்சனையெல்லாம் அந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனாக நடித்திருக்கிறாங்க. இன்றைக்கும் சினிமா ஷூட்டிங். ஆனால் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் பேசிய பொழுது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய ஆடிப்பெருக்கு இந்த பகுதியில் எப்படி இருக்கும் என தெரியும். தமிழ்நாடு முழுசு சுற்றியிருக்கிறாங்க. அரசியல் கட்சி 16 ஆண்டுகள் தனித்தன்மையாக நடத்திய ஒரு தலைவர் சமத்துவ மக்கள் கட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் பொழுதுதான் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோடி ஐயாவோடு இணைந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்தாங்க. ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு இந்த விழாவில் இத்தனை மாபெரும் தலைவர்களுக்கு ஒரே நாளில் விழா எடுக்கிறீங்களா? பல்வேறு ஓரி ஐயாவுக்கு விழா எடுக்கிறீங்களா? வீரன் சின்னமலை ஐயாவுக்கு ஒரே இடத்துல அதே ஊரில் அதே பகுதியில் இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தாண்டி குணாள நாடார் ஐயாவுக்கும் இன்னைக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இத்தனை ஆயிரம் சகோதர சகோதரர்கள் யாருமே ஜாதி மதம் எதையும் பார்க்காம தேசியவாதிகளுக்காக கலந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இருந்த வேலையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு 15 நாட்களுக்கு முன்பே முடிவெடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை நான் அன்பு சொந்தங்களே, குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறனால கடை 7 வள்ளல்கள், அதெல்லாம் இப்போ சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்களா? ஒரு வள்ளல் வந்து தன்னுடைய போர்வையே மயிலுக்கு கொடுத்து மயிலுடைய அழகு வருவதற்கு ஒரு வள்ளல் தன்னுடைய போர்வையை கொடுத்தாங்க. ஒரு நெல்லிக்கனி கிடைத்த பொழுது கூட அதை நான் சாப்பிட்டேன்னா நான் தான் இளமையா இருப்பேன், ஆனால் என்னை விட அவை பாட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை பாட்டி கொடுக்குறாங்க. கோட்டை பெரிய பெரிய மதில் சுவர்கள் மட்டும்தான் ஒரு மன்னனுக்கு அழகாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஈகை குணம் மூலமாக ஒரு மன்னனுக்கு அழகு என்பதை நிறுத்த அதியமான் மன்னன் வருவாங்க. இன்னைக்கும் அரசு விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசும் பொழுது கொல்லிமலை பகுதியில் இது போன்ற ஒரு வள்ளல் இருந்தால் அவர் வள்ளல் மட்டுமல்ல, வீரத்திற்கும் தலை சிறந்த ஒரு மனிதர். ஒரே நேரத்தில் அந்த மன்னனுடைய வில் அன்பு என்பது புறநானூற்று பாடலிலிருந்து பல இடத்துல நம்ம பேசணும். பல இடத்துல இன்னைக்கு 1000 ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் கூட இளைய சமுதாயத்தில் ஒரு சின்ன சந்தேகம், 1000 ஆண்டு ஆட்சி அதை ஆவணப்படுத்தியிருக்கிறாங்களா? ஆனால் இது போன்ற விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் அதை ஆவணப்படுத்த முடியும். ஒரு ஆண்டும் விழா நடக்கும் பொழுது, ஒரு ஆண்டும் புதிய இளைஞர் வரும் பொழுது, ஒரு ஆண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியது போல சிறு குழந்தைகள் வரும் பொழுது அப்பதான் தெரியும், ஓ பல்வேறு இருக்கிறாங்க, இது போன்ற ஒரு சிறப்பான மனிதர். ஒரே பில்லில் வேலம் வெம்புலி, வேலத்தை துளைத்து வெம்புலியை துளைத்து, அதே வில் கலைமானை துளைத்து, அதே வில் 4வதாக பன்றியை துளைத்து, அதே வில் 5வதாக உடும்பினுடைய கண்ணை துளைத்து. எவ்வளவு பெரிய ஒரு விரும்பிக்கைக்காரர்.
அதையெல்லாம் ஒரு அற்புதமான புத்தகத்தில் வரலாற்று பதிகமாக நம்முடைய முனைவர் கா. வில்லவன் ஐயா வல்வில் ஓர் என்கிற அற்புதமான இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இதையெல்லாம் படிக்கும் பொழுது மட்டும்தான் உள்ள அண்ணா எல்லா ஆண்டும் கூட இதை முனுசாமி அண்ணா வெளியிட்டு ஒரு ஆண்டும் இங்கே வரும்போது இந்த புத்தகத்தை கொடுப்பாங்க. 5வது ஆண்டாக இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிரதிகளை அச்சிட்டு இளைய சமுதாயத்துக்கு போகணும், அவங்க படிக்கணும். புறநானூற்று பாடலில் வல்வில் ஓர் ஐயாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கடையேழு வள்ளல்கள் யார், ஒரு வள்ளலுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு என்ன, எதற்காக நாம் இதை கொண்டாடுகின்றோம், கொல்லிமலை பகுதி, சேந்தமங்கலம், ராசிபுரம் உள்ளிட்ட நாமக்கல் எல்லா பகுதியிலும் கூட வல்வில் ஓர் ஐயாவுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதனால கொல்லிமலைக்கு போய் நம்ம பார்க்கணும். யாராவது இளைஞர் படிக்கிறாங்கன்னா இடையில கொல்லிமலைக்கு டூர் போகும் பொழுது வல்வில் ஓர் ஐயா ஆட்சி பண்ண பகுதியும் எட்டி பார்த்துவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அண்ணன் முனுசாமி அவர்கள், தலைவர் வல்வில் ஓரி வரலாற்று பேரவை அவர்கள் ஒரு ஆண்டும் கூட இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலபைரவர் கோயில் சுவாமி விஜய் சுவாமி ஐயா பாருங்க எவ்வளோ அமைதியாக ஐயா நிற்கிறாங்க. நம்ம எல்லோருக்கும் கூட ஐயா கொஞ்சம் முன்னாடி ஓரத்தில் ஐயா ஓரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படி பார்த்துருக்காங்க. நம்முடைய ஈரோட்டில் விஜய் சுவாமி ஐயா காலபைரவர் கோயிலை நிறுவி மிகச்சிறப்பாக அந்த கோவிலை நடத்தி நம்மை போன்ற எத்தனையோ பக்தாதிகள்லாம் இன்னைக்கு விஜயசாமி ஐயாவுடைய சீடர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான விழாவிற்கு விஜயசாமி ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் சார்ந்த வாழ்த்துக்களை குறிப்பாக இளைஞர்கள் தயவு செய்து புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆண்டு முனுசாமியை நம்ம கொடுக்குறாங்க, வாங்குகிறோம், எங்கேயோ வச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து இந்த வரலாற்று சிறப்பை எல்லாம் புரிந்து கொண்டு வல்வில் ஓர் ஐயா ஆட்சி செய்த பகுதிக்கெல்லாம் சென்று அதை பார்த்து நம்மை நாம் கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பெரிய ஐயா ஒரு ஆண்டும் கூட இங்கேயே இருந்து மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அண்ணன் முனுசாமி நம்முடைய இல்லத்தில் சமீபத்தில் மிகச்சிறப்பாக திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் ஊரில் நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், திருமணத்துக்கு வர முடியலையா. இன்னைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள், விஜய் சுவாமி அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மணமக்களுக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த அற்புதமான மங்களகரமான மஞ்சளை மணமக்களுக்கு ஒப்படைத்து விட்டு இங்கிருந்து போகிறோம். நீங்களும் எங்களை நான் கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கிற கோபத்தை எல்லாம் வச்சுட்டு அந்தியூர் வீட்டுக்கு கட்டாயமாக வர்றோம். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் தெரிவிக்கிறேன்.